யுஎஸ் லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களை ஆர்ஜே கிருஷ்ணா, நியூமராலஜிஸ்ட், வாஸ்து, ஜெம்ஸ் கன்சல்டன்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, வண்டிக்குள்ளே ஏதாவது எந்திரம் தந்திரம் ஏதாவது பண்ணலாமா சார் அப்படிலாம் கேட்குறாங்க. ஏதாவது வச்சா நல்லா இருக்குமா, ஜி மூபா அப்படின்ற மாதிரி. அப்படி வைக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது, புரியுதுங்களா? நம்மளுடைய எண்ணங்களே மிகப்பெரிய மந்திர சக்தி. மந்திர சக்திக்கு ஈடானது என்ன இருக்குது? எண்ணங்கள் தான் வலிமையாக இருக்குது. அப்போ எண்ணங்களே வலிமையாக இருக்கும்போது ஏங்க அங்கே போகணும்? நெகட்டிவாகவே இருக்குது சார், நெகட்டிவ் எண்ணமாகவே இருக்குது சார். இவங்களுக்கு என்ன செய்யலாம்? சரி, இவங்களுக்கு ஒரு எந்திரம் வேணால் வச்சுக்கிட்டா என்ன எந்திரம்னா சார், எங்கே சார் நான் போய் அந்த எந்திரத்தை பிடிக்கிறது? ஒன்றுமே இல்லைங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு சரியான முறையில் ஒரு சில நம்பர்ஸ் எல்லாம் அதில் ஆறு இப்படி ஒரு 3 3 3 9 கட்டம், இப்படி ஒரு 9 கட்டம் இருக்கும், இப்படி ஒரு 3, இப்படி ஒரு 3, டோட்டலாக 9 இப்படி வரும். ஸோ அதில் உங்களுக்கான லக்கான எந்திர நம்பர்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? அதாவது வஷ்ய எண்கள்னு பேர் அதுக்கு. அந்த வஷ்ய எண்கள் உங்களுக்கு எழுதி நீங்கள் உங்கள் வண்டிக்குள்ளே நீங்கள் வச்சா அது உங்களுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்கும். அந்த வஷ்ய எண்கள் எப்படி? நான் சார் எனக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லுங்கன்னா, எல்லாருக்கும் யாருக்கு எப்படின்றது எனக்கு தெரியலை, என்ன டேட்டில் பிறந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை அமைத்து தருகிறேன். ஸோ நீங்கள் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை, அதுதான் முக்கியமான விஷயம். இல்லை எனக்கு எப்போவுமே ஒரு குழப்பமான மனம் சார், ஒரு திருப்தி இல்லை சார், ஒரு பயமாக இருக்குது சார் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் வச்சு தர தயாராக. எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் உங்கள் வண்டி நம்பர் லக்காக இருக்கணும், புரியுதுங்களா? வண்டி நம்பர் லக்காக இருக்குன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், புரிஞ்சுட்டீங்களா? இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.